Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு நியூ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு 3 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மூணுத்துல ஒரு திங்ஸ் மட்டும் நான் ரொம்ப வந்து அத பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தனியா வீடியோ போடலாம்னு நினைச்சேன். சோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டு திங்ஸ்மே சேர்ந்து வந்துருச்சு. சரி ஓகே அதையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அதனால நான் சொல்லணும்னு சொன்னால அந்த பொருள் லாஸ்டா காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு பொருளையும் பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஆனா இந்த வால் ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா நான் பார்த்த மாதிரி அதாவது அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி இல்லை அவ்வளோவா ஓகேங்களா. ரொம்ப வந்துட்டு லோ குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் டிசைன் இது தான் நான் பார்த்தது. ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பிளரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு இமேஜ் ஓகேவா. நான் வந்து அதில் பார்க்கும்போது நல்லா 3D எஃபெக்டாக நல்லா டார்க்காக நல்லா சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்துட்டு அவ்வளோவா இதில் வந்துட்டு அந்த அளவுலாம் இல்லை, அந்த பிக்சரில் பார்த்த அளவுலாம் இல்லை. ஆனால் ஓகே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் 205 ரூபான்னு வாங்கியிருந்தேன் வித் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து இந்த ரேட் ஓகேவா. ரோல்மே வந்து பார்த்திங்கன்னா நிறையலாம் இல்லை, ஓரளவு தான் இருந்துச்சு. ஓகே நம்ம இதை வந்து வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு நான் பேக்ரவுண்டுக்காக தான் வாங்கியிருக்கேன், கீழே இருக்கிற பேக்ரவுண்டுக்காக இல்லை. செகண்ட் சேனலில் வந்துட்டு பின்னாடி சைடு பேக்ரவுண்டுக்காக வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வில்லேஜ் செட்டப்புக்காக. ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கிராஃப்ட் சேனலுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கேமலில் வந்துட்டு டியூப் பெயிண்ட்ஸ் ஓகேவா. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 12 ஷேட்ஸ் இருக்கும். இதில் வாட்டர் கலர் டியூப்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்குல்ல கேமலில் உள்ளது. நான் இந்த டியூப் பேஸ்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. இது நம்மளுக்கு வந்து பெயிண்டிங்லாம் யூஸ் ஆகும் பெயிண்டிங்க்குன்னு சொல்லிட்டு வாங்கணும்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா 148ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து சின்ன சின்ன டியூப்ஸ் இருக்கும் இது உள்ள, ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பிக்சரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இது ரொம்ப குட்டியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெருசு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு செட் ஆனிச்சுன்னா பெருசு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்துட்டு பாட்டிலில் வச்சு தான் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால இது வந்து நமக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சின்னது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் சைஸ் தான் இருந்துச்சு இந்த டியூபே. நான் வச்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இது 12 ஷேட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்த கலர்ஸ், அதாவது எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கலர்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இதை வச்சு நம்ம கேன்வாஸ் ஷீட்லாம் வாங்கி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஷீட்லலாம் பெயிண்ட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ குட்டி குட்டியாக இருக்கனால சின்ன சின்ன பெயிண்டிங் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நல்லா நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நம்ம பெருசு கூட வாங்கிக்கலாம் ஓகேவா. இப்போ 12 பீசஸே நான் வந்து ஒரு கையில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ 12 பீசஸ்க்குமே ஒரு கை தான் கரெக்டாக இருக்குது. அப்படின்னா வந்து அது எவ்வளோ குட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ யாராவது இந்த மாதிரி வாங்க போகிறீங்கன்னா இது இந்த சைஸ் தான் அப்படின்றதையாவது தெரிஞ்சுக்கோங்க ஓகே. ஆக்சுவலி நான் வந்து அந்த பிக்சரில் பார்த்தோன்னே அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து பெருசாக இருக்கும்னு நினைப்பாங்க பிக்சரில் பார்த்துட்டு. ஆனால் வந்து ஓரளவு சின்னதாக தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட் பற்றி தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, நம்ம சேனலுக்கு தான் ட்ரைபேட் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரைபேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ட்ரைபேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக் அண்ட் வந்து ட்ரைபேட் 2 in 1 இருக்கும். அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வாங்கினது வந்து செல்ஃபி ஸ்டிக்லாம் இல்லை, ஒன்லி ட்ரைபேட் மட்டும்தான். ஆனால் இது வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்க முடியுது. அதனால நான் இதை வாங்கியிருக்கேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இதோட ரேட்மே நான் சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 520 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி. இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிக்சரில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல, அதை ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்மளோட ட்ரைபேட் ஓகேவா. இது வந்து ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது. இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அந்தளவு தான் வந்துட்டு ஹைட்டு, கீழே இருக்குல்ல அந்தளவு தான் ஹைட்டு. ஸோ ஹைட் கம்மி பண்ணிக்கலாமே தவிர ஹைட் வந்து ஜாஸ்தி பண்ண முடியாது ஓகேவா. நான் இது உங்களுக்கு வந்து மொபைல் ஹோல்டர் மாட்டிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர் நம்ம சேனல்லையே வந்துட்டு யூடியூபர்ஸ், அதாவது நிறைய சேனல் வச்சுருக்கவங்க இருக்கீங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, வெளியே போகும்போது எங்கேயாவது வீடியோ எடுக்கிறீங்க, எதுக்காவது ஒரு சில வீடியோஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரைபேட் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்பி ஷோ வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா பார்பி ஷோக்காக தான் வாங்கியிருக்கேன். அண்ட் நம்ம கிராஃப்ட் சேனலுக்கும் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஆனால் இது வந்து லென்த் அவ்வளோ பத்தாதுங்கிறதுனால நம்ம பார்பி ஷோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரைபேட் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வாங்கின இந்த செல்ஃபி ஸ்டிக்லாம் நான் வந்து ரிவ்யூ பண்ணது கிடையாது. ஆனால் வந்து நிறைய பேர் எங்கிட்ட நீங்கள் என்ன ட்ரைபேட் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி ஆங்கிளில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ போட்டிருப்பேன். நான் எப்படி வச்சு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் வச்சுட்டு சேரில் வந்து நான் தலகாணி வச்சுட்டு தான் வந்துட்டு வீடியோ எடுப்பேன். கிராஃப்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும்
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆங்கிள் மாறி இருக்கனால கேட்டிருந்தீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அது இந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டிக் 2-in-1 ட்ரைபேடில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ட்ரைபேட் வந்துட்டு நான் பார்பி ஷோக்காக வாங்கியிருக்கேன். ஸோ நல்லாவே ஃபோல்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு, நல்லா இந்த மாதிரி சுற்றி செமையாக எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ட்ரைபேட்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரைபேட்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து சரி அது கூட சேர்ந்து இந்த திங்ஸும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு சிம்பிளான வீடியோ தான். கண்டிப்பாக இன்றைக்கி முடிஞ்ச இன்னொரு கிராஃப்ட் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.